நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் ஆரம்ப நாள்லேயே கிட்டத்தட்ட 3 முதல்வர் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் வேட்புமனு தாக்கலில் பல குளறுபடிகள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். பல முக்கிய தலைவர்கள் போட்டி போடுறதா இருந்தது, அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நாள் முதல் நிறைவான நாள் வரை எப்படி எடுத்துக்கலாம்? அது ஜனநாயக திருவிழா அதனுடைய அந்த உச்சக்கட்டத்தை அடையுது இன்னையோட. அதாவது அரசியலுக்கு வராங்க, வரல, தேர்தலில் நிற்கிறாங்க, நிற்கலை, போட்டியிடுறாரா இல்லையா, சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்கலையா, எது கூட்டணி, எது நல்ல கூட்டணி, ஜெயிக்கிற கூட்டணி, இந்த வியூகங்கள், அரசியல் பேசுபொருள், பிரச்சாரம், இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் முடிஞ்சு இப்போது இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அநேகமாக நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அந்த விட்ராயல் ஆஃப் நாமினேஷன் சொல்லுவாங்க. திரும்ப பெற்றதுக்கப்புறம் இறுதி போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அப்போ அதை வைத்து தான் அந்த தொகுதியில் இனிமேல்ட்டு யார், அதாவது எப்படின்னா இப்போது ஹீட்ஸு ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரவுண்டு மாதிரி முடிஞ்சிடும். அப்போது இப்போ இதுவரைலாம் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மக்களுக்கு இது ஒரு பலமுனை போட்டி தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் தராங்க. இப்போ உள்ளபடியே ஜனநாயகத்தில் இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு. என்ன காரணம்னா, இப்போ மற்ற ஊர்லலாம் பார்க்குறோம் நம்ம சண்டை, போர், அப்புறம் ஒருத்தர் உக்காந்துக்கிட்டாருன்னா அவர் குடும்பம், மன்னர் பரம்பரை ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இங்கே தேர்தல்னு ஒன்று நடக்குது, அதுக்கு உண்டான அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ இந்த தேர்தல் பட்டியல் வெளியிடுற அளவுக்கு வந்துச்சு, நாமினேஷன் முடியுது இன்னையோட. அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது, தேர்தல் வாக்கு சேகரிப்பது இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 3 மடங்கு வேகம் எடுக்கும். எப்படி அது 3 மடங்கு வேகம் எடுக்கும்னா, அந்த வேட்பாளர் அவர் ஒரு சைடு போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பார், கட்சிக்காரங்க, தொண்டர்கள் அவங்க ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஆட்டோவில் போகிறது, பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இளைஞரணி, மாணவரணி, சோஷியல் மீடியா, அது ஒரு சைடு பிரச்சாரம். அப்போ இது எப்படின்னா, இப்போ ஒரு போர்னு வந்தால் விமானப்படை மேலே போய் தாக்குதல் போடும், அப்புறம் கப்பல் படை கடல் வழியாக குண்டு போடும், தரைப்படை இராணுவ பட்டாளம் பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கி போய் சண்டை போடும். அந்த மாதிரி இந்த பேட்டில் ஃபார்மேஷன் மாதிரி இந்த பட்டியல் வெளியிட்ட உடனே ஒவ்வொரு கட்சியும் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த 3 விதமான அந்த பிரச்சாரங்கள் இனி நடக்கும். ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த ஊடகத்தில், செய்தித்தாளில், யூடியூப்பில், சமூக வலைதளத்தில் அது ஒரு பிரச்சாரம். வேட்பாளரே போய் மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்டு வாக்குறுதிகள் சொல்லி, இல்லை ஒரு சில ஊரில் விடமாட்டாங்க உள்ள. அப்போ பார்த்தது புண்ணியவான வெள்ளையும் சொல்லையுமா அப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் ராசா வர, எதுவுமே பண்ணல, கோயிலுக்கும் பண்ணல, ஊருக்கும் பண்ணல, தெருவுக்கும் பண்ணல, ரோடுக்கும் பண்ணல. அப்புறம் அங்கே பார்த்தா அண்ணன் பிஸியாகிறாரு, அதுவாக இருக்கிறாரு, அமைச்சர் ஊரில் இல்லை, இப்படி தான் சொன்னாங்க. அப்போ பார்த்தது இப்போ தான் பார்க்க முடியும். பப்ளிக் இதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அதையும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த வேட்பாளர், கட்சிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதி பேம்ப்ளெட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, பூத் ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. சார், இதோட இந்த தலைவர்களோட சூறாவளி பிரச்சாரமும் அடங்கியிருக்கும். சூறாவளி பிரச்சாரம் இன்னும் ஒரு வாரம் ஓடும். உங்களுக்கு ஒரு 15 தேதி வரலும் ஓடும் அதிகபட்சம். அதுக்கு மேலே தலைவரெல்லாம் கிடையாது. முதல்ல நான் எம்எல்ஏ ஆகணும், ஃபஸ்ட்டு நான் சட்டமன்றத்துக்கு போகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் போய் ஏன் தொகுதியை பார்க்கணும். நீங்கள் முதலமைச்சர் இல்லைப்பா, நான் குளத்தூர் போகணும், நான் முன்னாள் முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர் இல்லை, நான் எடப்பாடி போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இதில் விஜய் சார் என்ன பண்ண போகிறாரு தெரியல. அவருக்கு 2, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி. இப்போ 2 இடம் போனோம். அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஒரு நாள் வேலை பார்த்தாவே 2 நாள் லீவ் எடுப்பார். 2 தொகுதி பிரச்சாரம் பண்ணால் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு அது பரிச்சயம் ஆகிப்போச்சு. அவருமே அவர் இப்போ அவரோட தொகுதியில் அதிகமாக பிரச்சாரம் பண்ணாமல் மற்ற தாவேகா வேட்பாளருக்கெல்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே போய் டிவி கேன்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்கும்போது அங்கே போயிட்டு, இப்போ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை தாவேக்கானா இங்கே ஏன் இங்கே டீயை விற்கிற, சரி டீயை விற்றுப்போ அப்படின்னா, இப்போ தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு இப்போ சரி விற்றுட்டு போட்டோம் அப்படின்னா அங்கே தள்ளு முள்ளு சண்டைலாம் ஆகுது. அப்புறம் அவங்களாம் அன்பானவர்கள், நீங்கள் அறிவு சார்ந்தவங்க, போராளிகள், நீங்கள் இந்த பக்கம் வாங்க
அவங்கெல்லாம் வேறு மாதிரி அது தற்குறிகள் அவங்க அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவரை இது அமைதிப்படுத்திக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டென்ஷன், பிபி, சுகர் எல்லாம் ஷூட்டப் ஆகும். அடுத்த ஒரு 15 நாள் வந்துட்டு நீங்கள் எது பேசுனீங்கனாலும் வேட்பாளர் வந்து இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எது கேட்டாலும் ஆமாம், நீங்கள் தோற்று போயிடுவீங்களா, ஆமாம், அவங்களுக்கு காதில் என்னென்னா எங்கள் ஊருக்கு நல்லது செய்வீங்களா, செய்வேன், எங்கள் மக்களுக்கு எதனா செய்வீங்களா, செய்வேன், இப்படியே இந்த அப்புறம் இந்த பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு வெளியில் வந்து எப்படி வணக்கம் வைக்க தெரியுங்களா, இந்த டபுள் வணக்கம், அதெல்லாம் ஐயா ஓபிஎஸ்லாம் ரொம்ப அழகாக இப்படி கரெக்டாக வந்து வைப்பார். இப்படி அந்த மாதிரி அந்த மோடில் போயிடுவாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையை வந்து கஷ்டமாக பார்க்கணுன்னா இப்போ போய் பார்க்கலாம். நீங்கள் வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே குஷி தான். காரு கண்ணாடி இறக்குறது கிடையாது, ஊருக்கு வர்றது கிடையாது, வேகமாக போகிறது, சைட்டு போய் பார்க்குறது, ரியல் எஸ்டேட்டு பேசுகிறது, இப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி இப்போ ஒரு வசதியான அரசியல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்னும் வழக்கத்தை விட இவ்வளோ காவா தண்ணி ரோட்டில் போகுது, வழக்கத்தை விட இவ்வளோ பள்ளமாக இருக்குது ரோடு, இதெல்லாம் இப்போ தான் தெரியும். ஏன்னா டிராஃபிக் வெயில் இப்படி அடிக்குது. இதெல்லாம் தே வில் பி சப்ஜெக்ட், தே வில் பி டெஸ்டட். ஒரு சைடு மக்களோட கோபம், மக்களோட அன்பு, ஒரு சைடு வெயிலும் வந்து பிச்சு எடுக்கும், ஒரு சைடு ஜெயிப்போமா தோப்போமா என்ன ஆகும், ஹைஸ்டேக்ஸ் எலெக்ஷன் இல்லைங்களா. அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம். இதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த 15 நாள், அதாவதுங்க இது வெறியிலும் வேறு. நீங்கள் யார் பெரிய கட்சி சிறிய கட்சி அதெல்லாம் இந்த 15 நாளில் யாரெல்லாம் அவங்கள நம்பி களத்தை பிடிச்சி என்னால், அதான் மக்களோட நம்பிக்கை தான் மூலதனம் தேர்தல்ன்றது. பணம் இருக்குது, படபலம் இருக்குது, கூட்டணி, அதெல்லாம் வந்து ஒரு வியூகம். அது வந்து ஒரு 60%, 50% அது உதவும். அந்த வேட்பாளரோட பிரச்சாரம், மக்கள்கிட்ட அவங்க எடுக்கிற அந்த நல்ல பேர் இருக்குது பாருங்கள், அது வந்து பெரிய ரோல். கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வந்து இப்போ இந்த 15 நாளில் முடிவாகிறது தான். 15-20 நாளில் இது அந்த ஃபேஸ் வந்து இப்போதுலேருந்து செட் ஆகும். அப்போ அந்த தனிப்பட்ட அந்த வேட்பாளர் செல்வாக்கு இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ ப்ளே ஆகும் இதுக்கப்புறம். ஓகே சார், இதில் 2 முக்கியமான தலைவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்கன்னு பார்க்குறப்போ அந்த 2 பேருமே போட்டியிடலன்றது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்குது. அதில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறதா சொல்லிட்டு பின்வாங்கினார், கேட்டால் ராஜதந்திரம்னு சொல்கிறாரு. அதே போல் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பக்கத்தில் இருந்து. எப்படி எடுத்துக்கலாம் இது 2? இல்லை, அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரைலாம் அவர் ஃபஸ்ட்டில் இருந்தே இந்த தேர்தலுக்கு வந்து போட்டியிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே, பட் அந்த கூட்டணியில் ஒரு சில உரசல்கள், ஒரு சில பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் இன்னொன்று முரணாக வந்து அடிக்கடி பேசுகிறவர் கிடையாது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து காட்டுமன்னார் கோயிலில் ஏன் முரண் அடித்தாருன்னு தெரியல. சிந்தனை செல்வன் அங்கே வந்து இருக்கிறாரு, அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த தொகுதியை வந்து கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ ஏன் வந்து அவரை தொகுதி மாற்றுறாங்க? அவர் தான் நினைக்கிறேன் இல்லையா, காட்டுமன்னார் கோயில் சிந்தனை செல்வன் தான் இல்லையா? இல்லை, இப்போதைக்கு வேற ஒருத்தர் மாற்றி, இப்போதைக்கு வேற ஒருத்தர் பார்த்தாங்க, முன்னாடி வந்து அவர் இருந்தார். அப்போ ஏன் வந்து அந்த தொகுதி மாற்றணும், எதுக்கு, என்ன இது ஒன்றும் புரியல. அப்புறம் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படாதது வந்து சமூக வலைதளத்தில் எதிர்பார்த்ததை விட பெரிய பேசுபொருளாச்சு. எனக்கு ஒரு விஷயம் உண்மையிலே என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, எவ்வளோ எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல, ஆனால் ஆளூர் ஷானவாஸ்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காதது இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குது, விமர்சனம் அதிகமாக இருக்குன்னா, ஷானவாஸ் வந்து கொள்கை பிடிப்பும் சரி மக்கள் பிரச்சனையும் சேர்த்து அதிகமாக பேசின ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்லாம் பொதுவாக என்ன ஆகுது, கிட்னி திருட்டுனால ஒருத்தர் அதிகமாக பேசப்பட்டார், ஒருத்தர் வந்துட்டு சண்டை போடுறாரு, சைட்டு குவாரி நடத்துகிறாங்க அதனால் அங்கே போன மண்டை உடைப்பு அதனால் ஒருத்தர் பேசு பொருளாகிறாரு. ஆனால் இவர் வந்து சீட்டு கொடுக்கலன்றதுனால பேசு பொருளாக இருக்குன்னும் போது அப்போ மக்கள் வந்து கூர்ந்து அரசியலை கவனிக்கிறாங்க. அப்போது எந்த மாதிரி வகையான ஆட்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க, யாருக்கு சீட்டு கொடுக்கலன்றதும் ஒரு பேசு பொருளாகும். சர்ச்சையோ பேசு பொருளோ அந்தந்த ஆட்கள் ஆக்கி விட முடியாது. அப்போ அறிவு கூர்ந்த தமிழ் சமுதாய மக்கள் வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது வந்து உள்ளபடியே அது வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சமூக வலைதளத்துலேருந்து ஏன்னு கேள்வி கேட்குறாங்க, ஏன் கொடுக்கல ஆளூர் ஷானவாஸ் அப்படின்னு. அப்போ நல்ல தமிழ் பேசக்கூடிய அது யாரையும் வந்து மட்டம் தட்டியோ இல்லை வந்து வன்மமான வார்த்தைகள் பயன்படுத்துவதோ கிடையாது. ஒரு கண்ணியமான சொல்லு, அவர் எந்த அணிக்கு பேசுகிறாரோ அந்த அணிக்கு சாதகமாக எவ்வளவு தப்பே நடந்தாலும் அந்த கஷ்டம், அதாவது ஒரு அணிக்கு சார்பாக நிலைப்பாடு எடுத்து பேசுறது இல்லை முட்டு கொடுக்குறதுன்றது விளையாட்டு கிடையாது. அதெல்லாம் நல்லா வாதம் பண்ணக்கூடியவர், அவருக்கு வந்து சீட்டு இல்லைன்னும் போது அது ஒரு பேசு பொருளாயிடுச்சு. எதிர்பார்க்கல விசிகா கிட்டேருந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து திமுக கூட்டணிக்கு வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. சரி, அப்போது விசிகா மேலே தான் தப்பா அப்படின்னா, நீங்கள் இதே விசிகா பார்வையிலேருந்து அண்ணன் திருமாவளவன் பார்வையிலேருந்து பார்த்தா அவங்க வந்து சீட்டு அதிகமாக கேட்டாங்க,
அவங்களுக்கு தாவேக்கிலிருந்து அழைப்பு இருந்தது. ம். அவர்களுக்கு அதிமுகலையுமே வந்து கூட்டணிக்கு போனால் சேர்த்துக்கிற ஒரு மனப்பான்மை தான். ஆனாலும் அவர் வேறு எங்கேயும் போகல, உங்களை தான் நம்பி இருந்தார். அப்போ நீங்கள் வந்து கேட்குற சீட்டு கொடுக்கல. அவரே சொல்கிறார், நாங்கள் வந்து சீட்டு கேட்டால் ராயபுரம் தரேன்றாங்க. ஏன் நீங்கள் ராயபுரம் தரீங்க? எதனால் நீங்கள் ராயபுரம் தரீங்க? ஏன்னா ஜெயக்குமார் அங்கே, அது அதிமுகனுடைய பல வருடமாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. போன தடவை ஜெயக்குமார் தோத்துருந்தார். போன வாட்டி தோத்தார். எத்தனை வாட்டி ஜெயிச்சார் ஜெயக்குமார்? சரி, அப்படி அத்தனை வாட்டி ஜெயிக்கிற தொகுதி தான் நீங்கள் எதுக்கு விசிகா கொடுக்குறீங்க? அது அந்த சின்ன ராயபுரம் அரசியல் கூட தெரியாமலாம் அவர் ஒரு கட்சி தலைவர் நடத்துகிறாரு. சரி, அடுத்தபடியாக அவர் பல்லாவரம் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்ட தொகுதி நீங்கள் கொடுக்கல. நீங்கள் கொடுத்த அவர் கேட்ட தொகுதி நீங்கள் கொடுக்காத தொகுதினால அவர்கிட்ட கேட்ட தொகுதியை அவருக்கு கொடுக்க முடியல. இந்த விசு படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, ஏன் லேட்டாக வந்தேன்னா நான் காலைல எழுந்தது லேட்டு, ஏன் கண்ணா அது நான் எழுந்தது லேட்டுனா நான் முன்னே லைட் படுத்தது லேட்டு, அதனால் நான் அலாரம் வச்சது லேட்டு, அதுக்கப்புறமா காலையில் வந்து கோழி கூவுனது லேட்டு, இப்படின்னு. அதாவது லேட்டு தான் ரிசல்ட் என்னென்னா ஆளுநர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா இது ஆச்சு அதாச்சு அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கல, இப்படி போய் எதிர்பாராத விதமாக இது ஒரு பேசு பொருளாயிடுச்சு. இப்போது அது வெற்றியை அதை பாதிக்குமா, இல்லை அந்த கூட்டணி அந்த இடத்துல கரெக்டாக சேர்ந்து பண்ணுமாலாம் எனக்கு தெரியாது சார். இதில் இன்னொரு விஷயம் அவர் நுட்பமாக சொல்லியிருந்தார் சார். மாநில அரசில் பல மாற்றங்கள் பார்க்க இருக்குது, அதனால தான் நான் நேரடியாக போட்டிடுறேன்னு ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் அங்கே போயிட்டு இருந்தது. திருமாவளவன் அதை சொன்னது திமுகவுக்கு அது பிடிக்கலையா சார்? திமுகவுக்கு எப்படி அது பிடிக்கும்? சாங்க, உண்மை வந்து சுடும். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணி அவர்கள் வந்து தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்றதை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல வருடங்கள் இருக்குது. அவர் வந்து சும்மா கண்டே தமாசுக்கெல்லாம் தொங்கு சட்டமன்றம்னு சொல்கிறது கிடையாது. இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் தொங்கு சட்டமன்றம் வராதுன்ற அந்த நிலைப்பாடில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரோட அவங்க அரசியலை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கன்ற அந்த வியூகத்தில் பேசுறது. நடந்த ஃபேக்ட்ஸுன்றது வேறு. நீங்கள் பழைய வரலாறு பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோன்னா அது வேறு. இது வந்து தேர்தலோட முடிவுகள் எப்படி வரும் அப்படின்னு ஒரு ஏசியத்தின் அடிப்படையில் ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் கேட்கும்போது ஒரு கணிப்பு தான் பண்ண முடியும். அந்த கணிப்பு தவறாகவும் சரியாகும். அப்போ அவரோட கணிப்பு கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்றது, இல்லை சிங்கிள் மெஜாரிட்டி வராது. அது ஏன் எங்கேருந்து வருதுன்னா, கலைஞர் அவர்களே 89 சீட்டு வாங்கி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு 3 முனை போட்டி வரும்போது இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவரோட பொது பார்வை. அந்த பார்வை கூட இன்னொரு விஷயம் லாஜிக்கலாக என்ன வந்து வருது அப்படின்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெறும் 3% தான் வாக்கு வித்தியாசம் சட்டமன்ற தேர்தலில். பாராளுமன்ற தேர்தலில் 6-7%, சட்டமன்ற தேர்தலில் 3-4%. இப்போது அதிமுக எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சி. எப்பவுமே எதிர்கட்சிக்குன்னு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கிராஃப் ஏறும். அது என்னன்னா, அந்த கட்சி ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ரொம்ப மோசமாக ஆட்சி பண்ணால் எதிர்கட்சிக்கு ஓட்டு ஏறும், இது இயல்பு. அவங்க ஒன்றும் பெருசாக போய் கிராமமாக ஒரு பெரிய பிரச்சாரம், பெரிய எழுச்சி அப்படின்றதை தாண்டி ஆட்சி சரியாக இல்லை, ஆட்சியில் பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அங்கங்கே போராட்டம் வெடிக்குது, பாலியல் சீண்டல் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து, அப்புறம் கரண்ட்டு பில்லு கூடுது அப்படின்னா, இது எல்லாமே வந்து கரண்ட்டு பில்லு கூட இருக்குது, எசமா நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றுக்க, நாங்கள் உங்களுக்கு தான் போடுவோம், ஏன்னா பாரத பிரதமர் மோடி இங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் மக்கள்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு கரண்ட்டு பில்லு கூட வச்சுருந்தா ஏற்றுனது யாரோ அவங்கள தோக்கடிச்சுட்டு தான் மறுவேலை. 8000 ரூபாய் வரும் கரண்ட்டு பில்லு, பிரதமர் வரட்டும் வராமல் போட்டோம், எனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன? மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 8000 ரூபாய், 4000 ரூபாய் நான் எது கரண்ட்டு பில்லு கூட கட்டணும்? இது குடும்பம் நடத்துகிறவங்களோட சாதாரண பிரச்சனை. ஓகே, சொத்து வரி தண்ணி வரிலாம் ஏற்றிட்டு ஏன் எதனா பிஜேபி சொன்னாங்க ஏற்றுனாங்க. அப்போ பிஜேபி பேச்சு நீங்கள் எதுக்கு கேட்டீங்க? அவங்க ஏற்ற சொன்னாங்க, அதனால் ஏற்றணும். அப்போனா நட்பாக இருக்கிறீங்களா 2 பேரும்? எது எடு பிஜேபி சொல்கிறீங்களா? அப்போ இந்த விலைவாசியெல்லாம் ஏறிருக்கு, இது ஒரு பிரச்சனையே கிடையாதா? யார் பீரியட்லாம் ஏற்றலை, அதனால தான் தோக்கச்சாங்க. அவங்க ஏற்றுனாங்க, அவங்க பண்ணது பிடிக்கல, அதனால தான் ஆட்சி மாற்றன்றது எதனால் வருது? அரசில் மக்களோட கோவத்தை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா ஆட்சி மாற்றம் வரும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை. இது எல்லாமே களத்தில் வந்து எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக சாதகமாக. அப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ இதே நான் எப்படி பார்க்குறேன்னா, சரிசமமாக இருக்குது இன்றைக்கி தேதியில். திமுக கூட அதிமுக கூடலாம் இல்லை. என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து சரிசமமாக இங்கே இருந்து யார் வேணால் வெற்றி பெறலாம். அதிமுக ஜெயிக்கவே முடியாது, திமுக திருப்பி வரவே வராது அப்படின்ற அந்த முடிவுக்கு நான் போகல, அது மக்களோட முடிவு. பட் அண்டர் எஸ்டிமேட் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நாளாக, ரொம்ப மாதங்களாக குறைந்து மதிப்பிடுதல்,
அவரை வந்து ஒரு பெரிய அரசியல் எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்காத தன்மை, வாதத்துக்கு கூட அவர் என்னங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பேசி பேசி பழகிட்டாங்க, இல்லை தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. ஆனால் சமீப காலமாக அவருக்கு அந்த விஷயம் அவரோட பஞ்சாயத்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அதிமுகன்ற அந்த கட்சி பழைய பொசிஷன் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு கடுமையான போட்டி ஒன்று கொடுப்பாங்க. இன்னொன்று, விஜய் அவர்களோட வளர்ச்சி இல்லை விஜய் அவர்களோட வரவு இதனாலுமே வந்து என்ன ஆகி போச்சுன்னா அந்த பேசு பொருள் அந்த தன்மையில் வந்து விஜய்க்கு வந்து அதிக ஊடக வெளிச்சம் எல்லாமே கொடுத்ததுனாலுமே அதிமுகன்ற ஒரு விஷயம் வந்து செய்தியில் வந்து அந்தளவுக்கு பிரதிபலிக்கல. இப்போது இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் வீட்டிலே இருக்கார். இப்போ விஜய் வெளியில் வந்து விஜய் ஒரு கூட்டணியை போட்டு விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்று ஒரு 4 கட்சியை சேர்த்து, உதாரணத்துக்கு விஜய் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி, ராமதாஸையும் சேர்த்துக்கிறாரு, விஜயும் நிற்கிறாரு, அப்புறம் அமமுகவும் வந்துடுது, ஓபிஎஸும் விஜய்க்கு போகிறார். அப்படின்னா அந்த நிலைமை வேறு. அப்படி ஒரு விஷயம் விஜயால் கட்டமைக்க முடியல. சரி, நானே தனியாக களத்தில் நிற்கிறேன், எனக்கு கட்சிக்காரர் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, வேட்பாளர் போடுறேன், நானே போய் களமாடுறேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியும் போய் உடம்பு வேத்து போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் இந்த விஜய். எறும்பு எப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு வேலை செய்யுமோ, எறும்பு மாதிரி இல்லை அதை விட எவ்வளோ கஷ்டப்பட்டுமே தன்னோட உடம்பையும் தன்னோட நேரத்தையும் ஃபுல்லாக பயன்படுத்தி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு அரசியல்லாம் அவர் பண்ணலை. அவர் பண்ணுறது வந்து ஷூட்டிங் அரசியல் தான் பண்ணுகிறாரு. அதுக்கு வந்து பெரிய எழுச்சி இல்லை. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 2021க்கு திருப்பி போகுது. ஒரு கட்சி தோக்குது, எதிர்கட்சி ஜெயிக்குது, வாக்கு விகிதாச்சாரம் பெரிய வித்தியாசம் அல்ல. அப்போ எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி வாக்கு விகிதாச்சாரம் பெரிய வித்தியாசம் இல்லை. 3வது அணின்னு ஒன்று நிற்கிது, அது கணிசமாக ஓட்டு வாங்கும். அதுக்கு பின்னாடி 4வது அணின்னு ஒன்று இருக்கும், 5வது அணின்னு ஒன்று இருக்கும். இது எல்லா பேட்டர்ன்லையும் எல்லா தேர்தலையும் நிற்கிது. ஓகே, இதை கணிச்சு தான் திருமாவளவன் அவர்கள் முன்வச்ச கால பின்வச்சாரா, இல்லை மிரட்டப்பட்டாரா, மூளை செலவு செய்யப்பட்டாரா? மூளை செலவே அவர் செய்ய முடியாதுங்க. மூளை செலவேன்றது எப்படின்னா, உங்களுக்கு சுய புத்தி சொந்த புத்தி இல்லாமல் அவர் வந்தால் நல்லா செய்வார், இவர் வந்தால் நல்லா செய்வார், அவர் வந்து பார்த்தா தான் அவர் நல்லவராக கெட்டவராக தெரியும். ஒருத்தர்கிட்ட பணத்தை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நான் 10 நாள் கழிச்சுட்டு திருப்பி வரேன்ப்பா பத்திரமா கொடுன்னு சொன்னால் தான் அந்த பணத்தை அவர் திருப்பி பத்திரமா கொடுக்குறாரா இல்லை அவர் தூக்கின்னு ஓடுறாரா அப்படின்றது தெரியும். பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் நல்லவர், அவரை பார்த்தா முகத்தை பார்த்தா திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரிஞ்சுது அப்படி சொல்லி தான் எல்லாருமே ஏமாறுறது. யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். அதனால் வந்து இவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்றதுக்கெலாம் கேரண்டி கிடையாது. அவங்கவங்க அந்த லட்சணத்தை வச்சு நம்பிக்கையின் பாலில் தான் மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையில் வந்து திருமாவர்களை மூளை செலவை செய்ய முடியாது. சரி, மிரட்டிட்டாங்களா அப்படின்னா மிரட்டி இருக்க வேண்டியதில்லை, ஒரு கோரிக்கையாக வச்சுருப்பாங்க. அவர் ஏன் அந்த முடிவுக்கு ஏன் முன்வைத்த கால பின் வைக்கிறார் அப்படின்னா, பொதுவான பேசுபொருள். இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி கூட ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது குறிப்பாக பட்டியலின வாக்குகள் வந்து இளைஞர்கள் வாக்கு கணிசமாக வந்து விஜய்க்கு போகுது. அது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம். ஓகே அப்படின்னு. அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் பட்டியலின மக்களுக்கு அதிகமான மாவட்ட செயலாளர் அவர் தான் கொடுத்துருக்காரு, வேறு யாரும் கொடுக்கல. திமுகலையோ அதிமுகலையோ சமூக நீதி பேசுகிற திராவிட கட்சிகள் கீழே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அந்த விளிம்பு நிலைக்கு கீழே வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு மாவட்ட செயலராக ஆக்கி அழகு பார்க்கல. அந்த கட்சியில் தாவேக்கால தான் வந்து அதிகப்படியான மாவட்ட செயலர். நாம் தமிழர் கட்சியில் கூட என்னென்னா எல்லா சாதிகளையும் பார்த்து கொடுத்துருக்கிறார் சீட்டு. அவர் வந்து பிராமின்ஸ்க்கும் சீட்டு கொடுத்துருக்குறாரு, வசதியானவங்களுக்கும் கொடுத்துருக்காரு, ஏழை பழைகள் அதை பிரித்து கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் வந்து தலித் மக்களுக்கு அதிகப்படியான மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கவங்களும் பட்டியலின மக்கள். அந்த ரேஷியோ எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா தாவேக்கால இருக்குது. அப்போ அது வந்து எங்கள் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குமோ அப்படின்ற அந்த கட்சியை நடத்தணுன்ற அந்த சிக்கலும் இருக்குது. அப்போ திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு கட்சியை நடத்தணும், அந்த மக்களுக்கு உண்டான ஒரு போராளியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அநீதி அதெல்லாம் கேட்குற ஒரு ஆளாக இருக்கிறாரு. பட் கூட்டணியில் இருக்கிறதுனால நிறைய நெருக்கடி, ஒரு சில பிரச்சனைகள் பேச முடியல. உங்களுக்கு கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க, குடிக்கிற தண்ணியில் வந்து கண்டதை கலக்கிறாங்க, மாதிரி ரொம்ப அருவறுப்பான செயல்களும் இந்த நாட்டில் நடக்குது. அது திமுக ஆட்சியில் இருக்கும் கூட்டணியில் இருக்கும்போது நடக்குது, அதெல்லாம் பேச முடியல. லாக்அப் மரணத்தில் அதிகமான இறப்பு பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் தான் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு, அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல. இப்போ இது வந்து கொலை அப்படின்றது எல்லாரும் உறுதி செய்கிறாங்க. யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணாங்களா, இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அங்கே இருந்தால் நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு திட்டமிட்டு சதி எதுனா இருந்ததா அப்படின்னு இதெல்லாம் பேசுகிற வேலையில் திரும்ப அவர்களால் அதை தாங்கிக்க முடியல. ஒரு சைடு
தன்னோட மக்கள், இன்னொரு சைடு அவர்களை எதிர்த்து நடந்த அரசியல், இதுக்கு நடுவில் விஜய் அவரோட வரவு, இதுக்கு நடுவில் சொந்த கட்சியில் ஒரு சில பிரச்சனைகள், பேசுபொருள், இவர் வந்து விசிகாவை விட திமுக தான் இவங்க ஆதரவாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள், இதுக்கு நடுவில் ஒரு தலைவர் எப்படி செயல்பட முடியும்? இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த பதற்றமா இல்லை யாருன்னா வந்து மூளை செலவை செஞ்சிட்டாங்களா, இல்லை மிரட்டிட்டாங்களா, உருட்டிட்டாங்களா? அண்ணன் திருமாவோட பிரச்சனை இது சாதாரணமான பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆளுமைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது, ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது, இப்போ திருமாவளவன் அவருக்கு ஒரு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து காட்டுமன்னார் கோயில் நிற்கலைன்றாரு, எம்எல்ஏ சீட்டை மாற்றுறாரு, ஒரு சிலருக்கு சீட்டு இல்லைன்றாரு. பட் இது அவர் எடுத்த முடிவு சரியா தவறா அப்படின்றது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.